அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம், அயோத்தி ராமர், ராயா, அலகாபாத், திரிவேணி சங்கமம் ஆகிய இடங்களுக்கு 9 நாட்கள் பேர், சுமார் 700 பேர் எல்லா இடங்களும் சுவாமியிலே சிவன் பெருமாள் அவர்களை தரிசனம் செய்துவிட்டு செல்லக்கூடிய பயணம் ஏற்பட்டது. அதில் குறிப்பாக காசியில் 1008 கலசங்கள் வைத்து தீர்த்தங்கள் அவரவர்களே சென்று காசியில் சிவனுக்கு தீர்த்தம் அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் முதன் முறையாக காசியில் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை மண்டபத்தில் திருக்கல்யாணம் நடைபெற்றது. அதில் 700 பேர் கலந்து கொண்டனர். இதுக்கு தனி ரயில் மூலமாக செல்லப்பட்டது. இதனுடைய ஏற்பாடை கோவையில் பெருமை சேர்க்கின்ற அளவுக்கு ட்ரீம் இந்தியா உடைய அமைப்பும் அதே போன்று ஐக்கிய நாட்டு சபை உறுப்பினராக இருக்கிற நித்யானந்தம் அவர்கள் மிக சிறப்பாக சுற்றுச்சூழல் அமைப்புக்காக ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து வருகிறார்கள். அதற்கு கோவை மாவட்ட பகுதியில் அத்தனை பேரும் போதுமான ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் கங்கை ஆற்றை தூய்மைப்படுத்த வேண்டும். கங்கை ஆற்றிலே விளக்கு விடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய மாசு கங்கை ஆற்றை மாசுபடுத்துகிறது. இதை தவிர்ப்பதற்காக தேங்காய் தொட்டியின் மூலமாக அதை அரைத்து ஒரு தட்டு செய்யப்பட்டு அதன் மூலமாக விளக்கு பற்ற வைத்தது 1 மணி நேரத்தில் அந்த விளக்கு கரைந்து விடுவது மட்டுமல்ல, தட்டு கரைந்து மட்டுமல்ல, அது மீனுக்கு உணவாக இருக்கின்றது. அப்படி அதை தட்டை 1 கோடி காசி அறநிலையத்துறைக்கு இலவசமாக கொடுக்கக்கூடியதான் இதனுடைய திட்டம். இந்த திட்டத்துக்காக தொட்டியில் முக்கிய இடங்களிலும் தனியார் வீடுகளிலும் சேகரித்து இலவசமாக கொடுக்கிறார்கள். அதே போன்று இதில் பயணிக்கக்கூடிய வாகனத்தில், ரயிலில் செல்லக்கூடிய வாகனத்தினுடைய கான்ட்ரிபியூஷன், ஒரு குறிப்பிட்ட பயண செலவோ வீதத்தை ஒரு முக்கிய நபர் அவர்கள் கொடுப்பதன் மூலமாக அதை தொட்டி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று கிட்டத்தட்ட 75 லட்சம் தட்டுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இனி 1 கோடி நிவர்த்தி விடும் பொழுது காசியிலே மிக பிரமாண்டமான அறநிலையத்துறை மூலமாக மத்திய மாநில அமைச்சர்களை வைத்துக் கொண்டு ஒரு விழா எடுத்து அதை கொடுப்பதற்கான ஐக்கிய நாடுகளுடைய சபையினுடைய உறுப்பினர்கள் வருகிறது கொடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கின்றது. இதெல்லாம் என்ன நோக்கம் என்று சொன்னால், பசுமை தீர்ப்பாயத்தில் எடுக்கக்கூடிய சட்டங்கள் இருந்தாலும் கூட மக்களுக்கு விழிப்புணர்வு வேண்டும். விழிப்புணர்வு ஒவ்வொரு தொட்டியும் சேகரிக்கும் பொழுது எதற்காக தொட்டி செல்கின்றது, எப்படி இதை தூய்மைப்படுத்துவது, கங்கை ஆற்றை என்ற உணர்வோடு தொட்டியை கொடுக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அதை விடுகின்ற பொழுது அங்கே தூய்மைப்படுகின்றது. இது உலகளவிலே ஒரு சுற்றுச்சூழல் அமைப்புக்கு சவாலாக எடுத்து இன்று ட்ரீம் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபை நித்யானந்தம் அவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். அதற்கு இந்த மாவட்டத்தைச் சேர்ந்த வைத்தீஸ்வரர் கோயில், எங்களுடைய அருகாமையில் இருக்கின்ற வைத்தீஸ்வரர் கோயிலுடைய பொறுப்பாளர்கள், அதே போன்று சாதிக்கு செல்வராய், அண்ணாதுரை போன்றவர்களெல்லாம், இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களெல்லாம் தாராளமான உதவிகளை அந்த ரா மெட்டீரியல் தொட்டி கொடுப்பதும், அதே போன்று இங்கு காசிக்கு செல்லக்கூடிய வகையில் காசி, அயோத்தி, காயா, அலகாபாத் செல்வதற்கான அந்த வாகனத்தில் வருவதற்கு பயணங்களும் ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த பயணத்தை பொறுத்தவரையில் 650 பேர் 700 பேர் சென்றவர்களில் மிக திருப்தியாக அவர்கள் சரியான நேரத்தில் உணவு, அவர்களுக்கு உடல் பாதுகாப்பு, போக்குவரத்து வசதி, தங்கும் வசதி இவ்வளவும் இதுவாரும் செல்லாத அளவுக்கு திருப்தியாக குறைவான பயண கட்டணத்தில் அதிகமான வசதிகளை கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அந்த 1 கோடி தட்டு கொடுப்பதற்கு அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. அதனால் இருக்கின்ற என்னுடைய விழிப்புணர்ச்சி என்பது வருங்காலத்தில் சுற்றுச்சூழல் அமைப்புக்கு ஒரு அவேர்னஸாக
இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆன்மீகத்தில் இங்கு அருள்மிகு காசி விஸ்வநாதர், அதே போன்ற அயோத்தி பெருமாள் கோயில் போன்ற கோயில் எல்லாம் சிறப்பாக தரிசனம் திருப்தியாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இங்கு சென்றவர்களுக்கு கிடைத்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவுறுத்தி கிடந்தது. எப்படி காசி தூய்மைப்படுத்த போல நான் இந்த நொய்யலுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நொய்யலும் சுற்றுச்சூழல் அமைப்புக்காக எடுக்கக்கூடிய சவாலைக்காக நான் ஒரு டாக்டர் பட்டம் பெற்றேன். கடந்த 4-5 மாதத்துக்கு பெற்றேன். அதனுடைய நோக்கமெல்லாம் நொய்யலில் வரக்கூடிய இயற்கையான குடியை விட அதில் இருக்கக்கூடிய கழிவு நீர் தான், சாக்கடை கழிவு நீர் தான் மாசு அதிகமாக இருக்கிறது. இந்த கழிவு நீரை மட்டும் சுத்தரித்து விட்டால் மிக சிறப்பாக இது இந்த பகுதி மக்களுக்கு குடிக்கிறதுக்கும் சரி, விவசாயம் செய்வதற்கும் வாழ்வாதாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், அதே போன்று சுற்றுச்சூழலினால் பல நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற உணர்வோடு இந்த காசி செய்யக்கூடிய இந்த தட்டு கொடுக்கக்கூடியதும் சுற்றுச்சூழலை பாதிப்பது போல இதுக்கும் ஒரு அவேர்னஸாக இருக்கும் என்ற உணர்வோடு தான் இதில் நான் பங்கு பெற்றேன். வைத்தியநாதேஸ்வரர் தையல்நாயகி அம்மன் சன்னதியில் சமீபத்தில் தான் திருக்குறள் நதிநீர் விழா நடைபெற்றது. அதற்கு பல்வேறு பொருளுதவி, பல்வேறு உதவிகள் செய்த இந்த பகுதி மக்கள் மிக சிறப்பாக தன்னார்வத்தோடு யார் என்று இல்லாமல் எல்லோரும் இணைந்து பணியாற்றி அந்த திருப்பணி முடிவெற்று ராமேஸ்வரம் சென்று, இப்போ ராமேஸ்வரத்துக்கு பின்னர் காசிக்கும் சென்று காசியிலும் தரிசனம் செய்து மிக திருப்தியாக அவர்கள் எல்லாம் தன் குடும்பம், தன் பகுதி, தன் நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு மிக தரிசனம் செய்த ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அந்த வகையில் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும், இந்த மாவட்டத்தில் இந்த நிகழ்ச்சிக்கு காசி யாத்திரைக்கு வந்த, காசி அயோத்தி யாத்திரைக்கு வந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்து, அதற்கு உதவி செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி.